வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாய்காவின் 80வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறும். டத்து முருகையா தகவல். மாய்காவின் 80வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் தேசிய மாய்கா உதவித் தலைவருமான ஜத்து டிமோகன் கூறினார். இந்த நிகழ்வுக்கு மகத்தான ஆதரவு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி ஏற்படுவதாக கூறினார். இந்த கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வு மே 21ஆம் தேதி தொடங்கும். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு முன்பு மாய்காவின் சிறப்பு வழிபாடுகள் தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர், அதன் 80 ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பு வழிபாடோடு தொடரும். ஏக காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறப்பு வழி இதே நேரத்தில் நடைபெறும் என்றனர். இன்று 6வது மாநிலமாக பேரா மாநிலத்துக்கு 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை பற்றி அந்த 8 நிகழ்வுகளும் எப்படி நடத்த வேண்டும் என்று தெளிவாக இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியோடைய பிரதிநிதிகளுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டோம். நாங்கள் 21ஆம் தேதி மே மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் வரை இந்த எங்களுடைய 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட உள்ளோம். அந்த கொண்டாட்டத்தின் முதல் கட்டமாக எதிர்வரும் 21ஆம் தேதி மே மாதம் மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் கூட்டு பிரார்த்தனை நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கூட்டு பிரார்த்தனை ஏன் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னால், முதலாவதாக எங்களுடைய தேசிய தலைவர் மாண்புக்கும் மரியாதைக்குரிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் அவரோட உரையெல்லாம் எப்பயுமே சொல்லுவார். ஜலான் பண்டார் மாரியம்மன் ஆலயத்தில் இந்த கட்சி மாரியம்மனுடைய தாலாட்டு பெற்று உருவாக்கப்பட்ட ஒரு கட்சின்னு. ஆகையால் அவங்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் இதான் முறை நம்ம கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பேரா மாநிலத்தில் நடைபெறுவது 6வது சந்திப்பு கூட்டத்தில் பெரும் திரளான மாய்கா தலைவர்கள் வந்துள்ளது வரவேற்கத்தக்கது என அவர் கூறினார். 8 பிரிவுகளாக இந்நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வில் குடும்ப தினம், மருத்துவ முகாம், விளையாட்டு, உரை நிகழ்வு, இந்தியர்கள் செய்த சேவை என கேள்வி பதில் போன்ற நிகழ்வுகள் நடைபெற வருகின்றன. சிறப்பாக வரவேற்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கு முன்னே நடந்ததில்லை. அதனால் தேசிய தலைவர் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் நிச்சயமாக அவருக்கு உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து அவர் நினைத்தது போல் இந்த விழாவை வெற்றிகரமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட உறுதி கொடுத்துருக்காங்க. நாடு தலைவர் அலுவலர் செய்யும். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு தலைவியாக சகோதரி விக்னேஸ்வரியை தான் தேர்வு செய்திருக்கோம். அவங்களுடைய தலைமையில் தான் மலேசியா பூராவும் நம்மளுடைய கிளை தலைவர்கள் உறுப்பினர்களை முடுக்கி செய்ய சொல்லியிருக்கோம். அவங்களோட ஏற்பாட்டில் மிக சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதிகள்லையும் 152 தொகுதிகள்லையும் ஒரே நேரத்தில் நடக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரி டவுன் ஹால். இந்த டவுன் ஹால் ஏன் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால், ரொம்ப பேர் வெளியில் இருந்துக்கிட்டு மாய்க்கு என்ன செஞ்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. ஆகையால் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா தயவுசெய்து நாங்கள் நடத்தக்கூடிய அந்த டவுன் ஹால் ப்ரோக்ராமத்தில் கலந்து உங்கள் கேள்வியை கேட்டுக்குங்க. எந்த கேள்வியானும் கேளுங்க. அதுக்கான பதிலை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். நிச்சயமாக இதன் வாயிலாக ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நாங்கள் நம்புகிறோம். பேரா மாநிலத்தில் மாய்காவின் தலைவராக இருக்கும் தான் ஸ்ரீ ராமசாமி நிகழ்வு வெற்றியை பெற பெரும் பங்காற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பேராவில் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு வழிபாட்டு பிரிவிற்கு பொறுப்பேற்ற விக்னேஸ்வரி பாபுஜி, கேள்வி பதிலுக்கு பொறுப்பேற்றுள்ள டத்து கீதாஞ்சலி ஆகியோரும் விளக்கம் அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் கீதாஞ்சலிஜி. தேசிய மாய்காவின் 80வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நிறைய சமூக நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தா அது எல்லா நிகழ்ச்சிகளும் முக்கியமான நிகழ்ச்சிகள். இது கொஞ்சம் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் நிகழ்ச்சி. இந்த டவுன் ஹால் நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சின்னா, மாய்காவின் கொள்கைகள் யாவை, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி, இப்போ எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய சவால்கள், நிறைய சூழலுக்கு ஏற்ப நிறைய கொள்கைகள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்முடைய தேசிய தலைவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களால். ஆக இந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம், நம்முடைய கொள்கைகள் யாவை, சாதனைகள் யாவை, சவால்கள் யாவை, நிறைய சமயங்களில் மைக்கா இது செய்ததா அதை செய்ததா, இதுக்காக நின்றுச்சா அதுக்காக நின்றுச்சா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த டவுன்ஹால் நிகழ்வு உங்களுக்காக நிறைவேற்றப்பட இருக்கின்றது. எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா,
மைக்காவின் 152 தொகுதிகள்லேயும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு சீராக அந்தந்த தொகுதிகள் நிகழ்த்த போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அங்கே பேசுகிறதுக்கு இருக்க போகிறாங்க. இதற்கான பேச்சாளர்கள் நாடு முழுவதில் இருந்தும் மைக்கா மெம்பர்ஸ், மைக்கா உறுப்பினர்களாகவே இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா மைக்காவின் ஆதரவாளர்களாக, மைக்காவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களா இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்காக முன் வர போறாங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.